ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இது அந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க ஒரு சிலராய் உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக, தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் சுவாமி. உடைய ஜீவனுள்ள வசனங்களை நாங்கள் தியானிப்பதும் வாசிப்பதும், ஆண்டவரே அதன்படி வாழ்வதும், ஆவியானவருடைய துணையோடு விளங்கிக் கொள்வதும், இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகுந்த பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. இதை நாங்கள் சரியா பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு முடிந்த அளவுக்கு நாங்க பெற்றுக்கொண்ட இந்த நல்ல ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கிற புதிய சிஸ்டருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கும் இந்த ஸ்டடி பிரயோஜனமா இருக்கவும், தொடர்ந்து இதுல பங்கு பெறவும் அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். அது போல ஆண்டவரே, இன்னும் அநேகர் வந்து சேர நீர் உதவி செய்யும். வீடாவுக்காகவும் அதிகமாய் செபிக்கிறோம். அவர்களுக்கும் கூட நமக்கு சித்தமானால் இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தி அவர்களும் வந்து சேர்றதுக்கு நிற்கும். எல்லாவற்றையும் கருத்துல ஒப்புக்கிறோம் சுவாமி. நீர் கிருபை பாராட்டி வழி நடத்தபடியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். தடையின்றி நாங்கள் இந்த 1 hour செலவு பண்ண கிருபை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். So welcome to the study. We are நாம இப்ப இந்த ஸ்டடியில அநேக புத்தகங்களை முடித்து விட்டோம். இப்பொழுது எபிரேயரை படித்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேயர் நிருபத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல எபிரேயர் நிருபத்துல இன்றைய தினத்துல 9ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கும். பொதுவாகவே எபிரேயர் நிருபம் சற்று கடினமான நிருபம், விளங்கிக் கொள்வதற்கு சற்று கடினமான நிருபம். ஆனால் அந்த நிருபத்தையும் ஆவியானவர் எங்களுக்கு கடந்த வாரங்களில அநேக காரியங்களை விளங்கச் செய்தார். விசேஷமாக இதனுடைய உள்கரு பொருள் என்னவென்று பார்ப்போமானால், எபிரேயர் நிருபம் வந்து the supremacy of Christ, அதாவது கர்த்தர் எல்லாவற்றிலும் சிறந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் மேலானவர் என்பதை குறித்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல வந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் அதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, தூதர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர் என்று பார்த்தோம். அடுத்ததாக, தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர் என்று பார்த்தோம். அதற்கு பின்பாக மோசேயை காட்டிலும், ஆரோனை காட்டிலும், ஆசாரியர்களை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு பின்பாக உடன்படிக்கைகளிலும் பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எவ்விதமாய் மேலானது என்று சொல்லி நாம் இதுல பார்த்தோம். புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. அவர் எதற்காக அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், அது எவ்விதமாய் மேலானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல இனி வரும் இந்த 2 அதிகாரங்களிலும் 9 to 11 அதிகாரம் வரைக்கும் பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு மேலானது, பூமியில் இருக்கிற ஆசாரியர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேலானவர், இதிலேயே பிரதான ஆசாரியராகிய மெல்கிசேதேக்கை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர் என்பதையெல்லாம் நாம் இதுல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவே பலியாய் மற்ற எல்லா பலிகளை காட்டிலும் அவரே சிறந்த பலியானவர் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த அதிகாரங்களில நாம் வந்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர் என்பதை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் ஒரு சிறப்பான அதிகாரம். இது வந்து பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தையும் பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல
முதல் 24, 25 வசனங்கள் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தையும் ஆசாரித்துவத்தையும் பற்றி பேசினாலும், கடைசி வசனங்கள் என்னை பற்றி பேசுவது என்று சொல்லி பார்த்தோம்னால் ஒரு புதிய கருத்தை அங்க நாம் வாசிக்கிறோம். அதாவது யோடோ யோலோ அப்படின்னா, யூ ஒன்லி டை ஒன்ஸ், யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். ஒரு தடவையே வாழ்வதும் ஒரே தரம் மரிப்பதும். இதை குறித்து தான் அந்த வசனத்துல அங்க அடுத்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்துல ஒரு பெரிய கூட்டம் எதை நம்புகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமானால், ஒரு தரம் மரித்து விட்டோமானால் திரும்பவும் நாம வருவோம், வேற மறுபிறப்பாய் வருவோம் என்று சொல்லி அவர்கள் நம்புவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இந்த அதிகாரத்துல அந்த வசனம் 99ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வெகு தெளிவாய் சொல்லுது, ஒரே தரம் மரிப்பதும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்படைவதும் சொல்லி அந்த வசனத்தை சொல்லுது. ஸோ யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் யூ டை ஒன்லி ஒன்ஸ். அந்த ஒரு மெய்யான கருத்தை இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறதை பார்த்தோம். ஆனா முதல் பகுதியில நம்ம பார்த்தோம்னா, இந்த பூமியின் ஆசரிப்பு கூடாரமும் பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஒரு கம்பேரிசன் மாதிரி நாம பார்க்கிறோம். சரி, முதலாவது இந்த பூமியின் ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்போது டேபர்நாக்கிள் சொல்லி அது இங்கிலீஷ்ல சொல்லப்படுது. இந்த டேபர்நாக்கிள்ங்கிற வார்த்தை இந்த எபிரேயர் நிருபத்தில் மாத்திரம் 303 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 131 வசனங்கள் இந்த 303 வசனங்கள் மொத்தமாய் இந்த எபிரேய புத்தகத்தில் இருக்கு. அதுல 131 வசனங்கள் இந்த டேபர்நாக்கிளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மற்ற புத்தகங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, யாத்ராகம புஸ்தகத்துல 13 அதிகாரங்கள், லேவியராகம புத்தகத்துல 18 அதிகாரங்கள், எண்ணாகம புத்தகத்துல 13 அதிகாரங்கள், உபாகம புத்தகத்துல 2 அதிகாரங்கள், எபிரேய புத்தகத்துல 4 அதிகாரங்கள். இதை குறித்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேச. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு முக்கியமான ஒன்று. அது பூமியிலே உள்ளதா இருந்தாலும், ஒருவேளை இப்ப நம்ம படிக்கிறத கருத்தின்படி அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு குறைவுள்ள ஒரு ஆசரிப்பு கூடாரமாய் இருந்தாலும், அப்படியே கருதப்பட்டாலும் அது மிகவும் அவசியமா இருந்தது அந்நாட்களில. அந்த மக்களுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகளின்படியே தான் அது இருந்ததினால்தான் அவர்களை வழி நடத்த முடிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் எதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரம் முக்கியத்துவம் என்று பார்ப்போமானால், முதலாவது அந்த கூடாரத்தில் வசித்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழி நடத்தப்பட்ட மோசையினால் கொண்டு வரப்பட்ட வனாந்தரத்தில் உள்ள அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூடாரத்திலே வசித்து வந்தார்கள். அவர்கள் கூடாரத்திலே வசிக்கும் போது அவர்களுக்கு தேவ பிரசன்னம், தேவ வழி நடத்துதல் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் நடத்தினார் என்று வாசிக்கிறோம். அந்த மேக ஸ்தம்பத்தை வழி நடத்துதலை புரிந்து கொள்ள, அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள இந்த ஆசரிப்பு கூடாரம் அவசியமா இருந்தது. ஏன்னா அந்த மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கும் போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், தேவ பிரசன்னம் அங்க இருக்கு, தேவன் ஏதோ நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். சோ அதற்காக அந்த அந்த ஆசரிப்பு கூடாரம் அவசியமா இருந்தது. இரண்டாவதாக, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றித்தான் இவர்கள் எல்லாரும் வசித்து வந்தார்கள். சோ அவர்களை ஒரு சமுதாயமாக, ஒரு கம்யூனிட்டியாக அவர்களை உருவாக்க இந்த ஆசரிப்பு கூடாரம் அவசியமா இருந்தது. மூன்றாவதாக, ஒரு தலைவனுக்கு பின்பாக காரியங்களை அவர்கள் வழிநடத்தப்பட இந்த ஆசரிப்பு கூடாரம் அவசியமா இருந்தது. நான்காவதாக, அந்த தலைவன் யெசுவா, அதாவது யெகோவாவுடைய தலைவராய் யெகோவாவின் வழிநடத்தலின்படி நடத்துவான் என்று சொல்லி அதன் பின்னால செல்லத்தக்கதாக அவர்கள் அவருடைய ஆளுகை தன்மையை, அவருடைய ராஜரீகத்தை,
அவருடைய மையத்தை புரிந்து கொள்ள இந்த ஆசரிப்பு கூடாரம் அவசியமாய் இருந்தது. கடைசியாக ரட்சிப்பின் நிச்சயத்தை அறிந்து கொள்ள இந்த ஆசரிப்பு கூடாரம் அவசியமா இருந்தது. அதனால இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு மிக முக்கியமான ஆசரிப்பு கூடாரமா இருந்தது. அத்தியாவசியமானதா இருந்தது. இது பூமியிலே உண்டாக்கப்பட்டதா இருந்தது. இதற்கான எல்லா அடையாளங்களையும் அளவுகளையும் அமைக்க வேண்டிய விதங்களையும் கர்த்தரே கொடுத்தார். மோசேக்கு கர்த்தரே கற்பித்தார். இந்த வேதத்துல பல இடங்களில நாம இதை குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம் இல்லையா? பல இடங்களில ஆசரிப்பு கூடாரம் அல்லது டேபர்நாக்கிள்னே அந்த பெயர் இல்லாவிட்டாலும் அதோடு கூட வேற வேற விதமாக அது அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக யாத்திராம புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம் இங்கெல்லாம் அதுக்கு என்ன பெயர்ன்னு சொன்னா டேபர்நாக்கிள் ஆஃப் த காங்கிரிகேஷன், சபை கூடி வருகிற ஆசரிப்பு கூடாரம், சபை கூடும் ஆசரிப்பு. அதே மாதிரி 10th ஆஃப் மீட்டிங் 25ஆம் அதிகாரத்துல சந்திக்கும் கூடாரம், சபை ஒருவேளை தேவனும் மக்களும் சந்திக்கிற கூடாரம். Tabernacle of testimony, சாட்சி கூடாரம். Tabernacle of witness, இது இன்னொரு பெயர், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்புறம் ஹவுஸ் ஆஃப் த லார்ட், Tabernacle of the Lord, Temple of the Lord, Tabernacle of Joseph, Worldly Sanctuary, Earthly Sanctuary, பூமியின் கூடாரம். இவ்விதமாக இது பல புத்தகங்களில இது குறிக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். நடு மையத்தில் இருப்பது ஆசரிப்பு கூடாரம். அதற்கு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு பகுதிகளில இன்ன கோத்திரத்தார் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை குறிப்பிட்டு பிரித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரே அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். இவ்விதமாய் அவர்கள் அமைய வேண்டும், இவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இது இன்னும் தெளிவாக எசேக்கியேல் புத்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அதையும் எசேக்கியேலுக்கும் அவர் அதை சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். 2ஆம் முறையாக அதை சொல்லியிருக்கிறார். மோசேக்கு முதல் முறையாக சொன்னார். சோ இங்க பாக்குறோம் அந்த ஆசரிப்பு கூடாரத்த மைய பகுதியில அந்த பகுதியில ஆசாரியர்கள் மாத்திரம், அதாவது லேவி கோத்திரத்தார் மாத்திரம் அங்கிருப்பார்கள். அதற்கு கிழக்கு பகுதியில இசக்கார், செபுலோன், யூதா, இந்த 3 கோத்திரத்தார். வடக்கு பகுதியில நப்தலி, ஆசேர், தான், அந்த 3 கோத்திரத்தார். மேற்கு பகுதியில மனாசே, பெஞ்சமின், இப்ராஹிம். தெற்கு பகுதியில ரூபன், சிமியோன், காத். ஆக இவ்விதமான 12 கோத்திரத்தாரையும் இப்படி பிரித்து 4 பகுதிகளில வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மைய பகுதியில லேவியர்களை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நாம வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த முதல் 4 வசனத்துல இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பை நாம் வாசிக்கிறோம். முதலாம் உடன்படிக்கையானது மோசையோட பண்ண முதல் உடன்படிக்கையில ஆராதனைக்கேற்ற முறைமைகளையும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. அதுதான் the first covenantல இருந்த காரியம். அப்படின்னா எப்படி இந்த ஆராதனைக்கு செய்யறதுக்கும் அந்த ஸ்தலமும் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. அது 2ஆய் பிரிக்கப்பட்டது. அது முந்தின பகுதி, அடுத்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு அதை 2ஆய் பிரித்தார்கள். அதுக்கு நடுவுல ஒரு பெரிய திரை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதன் விளக்கத்தை நாம் இங்க பார்ப்போமானால் அந்த முதல் 4 வசனங்கள்ல இருக்கிற வசனத்தின் விளக்கம் இங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பு ஒரு நீள் சதுர செவ்வகம் மாதிரி. இதற்கு ஒரே ஒரு வாசல், கேட்,
ஒன்லி ஒன் கேட், வேற எந்த கேட்டும் கிடையாது, பக்க வாசல் கிடையாது. இது என்ன நமக்கு அழுத்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஐ ஆம் த வே, ஐ ஆம் த டோர், நானே நானே வாசல். அந்த ஒரு அர்த்தத்தோடு ஒரே ஒரு வாசல் உண்டு. அதற்கு அடுத்த பகுதி கோர்ட்யார்ட். அந்த பகுதிக்கு பேரு கோர்ட்யார்ட், ஒரு வெளிப்புறம். இந்த இடத்துல இரண்டு முக்கியமான காரியங்கள் உண்டு. என்னது அது? ஒரு வெண்கல தொட்டியும் வெண்கல பலிபீடமும் உண்டு. இந்த பலிபீடத்துலதான் மக்கள் அனுதினமும் காலையும் மாலையும் நாள்தோறும் வந்து பலிகள் செலுத்துவார். அவர்களுடைய பலவிதமான பலிகள் உண்டு, காணிக்கைகள் உண்டு. அவைகளை எல்லாம் செலுத்தக்கூடிய இடம் இந்த பலிபீடம். இதை செலுத்துவதற்காகத்தான் ஆசாரியர்கள் இருக்கிறார். அவர்கள் வந்து தொடர்ந்து நாள்தோறும் நின்று கொண்டு ஒரு பலி முடிந்தோன்னா அடுத்த பலிக்கு அடுத்த ஆசாரியர் வந்து இப்படி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அநேக ஆசாரியர்கள் உண்டு. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஆசாரியர்கள் எல்லாரும் ஆரோனின் வம்சத்திலிருந்து வந்த அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள். அந்த வெண்கல தொட்டி எதற்கு? இந்த ரத்தம் எல்லாம் ஆயிருக்கும் இல்லையா, கை கால்கள் எல்லாம் கழுவப்பட அந்த வெண்கல தொட்டி. இதற்கப்புறம்தான் நம்ம வரோம் முக்கியமான அந்த ஆசரிப்பு கூடாரம். அதுல இரண்டு பகுதிகள், முற்பகுதி பின்பகுதி. இதை சுற்றி ஒரு வேலி, கோர்ட் ஃபென்ஸ். யாரும் அதுல உட்பிரவேசிக்க முடியாது. இதற்கான அளவுகளை எல்லாமே மோசேக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீளம் வந்து எவ்வளவு இருக்கணும்? 15 மீட்டர் நீளம் இருக்கணும். அகலம் 5 மீட்டர் இருக்கணும். அப்புறம் உயரம் வந்து 15 மீட்டர் இருக்கணும். இது இரண்டாய் பிரிக்கப்படணும். அதுல பெரும் பகுதி வந்து 15 × 30, இப்படி எல்லாம் அது பிரிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம் வந்து 15 × 15, அது கொஞ்சம் சின்னது. முதல் பகுதி தான் பெரியது, அது வந்து பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ். அந்த இரண்டாவது பகுதி அல்லது பின்பகுதி தான் ஹோலி ஆஃப் த ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ இந்த ஹோலி பிளேஸ்ல என்ன இருக்கு, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல வந்து 3 முக்கியமான காரியங்கள் இருக்கு. ஒன்று, பொன் விளக்கு தூண்கள், கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட். அடுத்ததாக சமூகத்து அப்பம் வைக்கப்பட்ட மேசை. இந்த திரைக்கு பக்கத்துல ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அதாவது தூப வர்க்கம் செய்யப்படக்கூடிய பலிபீடம். இதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல நடுவுல ஒரு திரை, மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி, இது அங்க இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். இன்னும் மேல ஒவ்வொன்னா நாம பார்த்தோம்னா, இந்த லேம்ப் ஸ்டாண்ட் எதை குறிக்குது? லேம்ப் ஸ்டாண்ட் எதை குறிக்குது என்று பார்ப்போமானால், உலகத்தின் ஒளியாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாமும் அவருடைய ஜனங்களாகிய நாமும் உலகத்திற்கு ஒளி வீச அழைக்கப்படுகிறோம், ஒளியாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ரெண்டுமே ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இதை ரெண்டையும் குறிக்கிறது தான் அங்க நாம அந்த லேம்ப் ஸ்டாண்டுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம அதிகமா நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31 - 40 வசனங்களும், 27ஆம் அதிகாரம் 20 - 21 வசனங்களும், 37ஆம் அதிகாரம் 17 - 24 வசனங்களிலும் நாம இந்த லேம்ப் ஸ்டாண்டை பற்றி நல்லா தெளிவா பார்க்கணும்.
நாம் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் உலகத்தாருக்கே ஒளியா இருக்க வேண்டியது என்று அழைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம ஏசாயா 42 அதிகாரம் 6 ஏசாயா 49 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். இது போக யோவான் 8:12 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நாம் தான் உலகத்தின் ஒளியானவர்கள். Jesus is the light of the world and we are called to be light of the world in Matthew chapter 5. அங்க நாம வாசிக்கிறோம், மலைப்பிரசங்கத்துல நாம வாசிக்கிறோம். பவுல் வந்து பிலிப்பியர் 2 அதிகாரத்துல சொல்றார், ஜீவ சுடர்களை கொண்டு நாம் பிரகாசிக்க. சோ நாம் வந்து உலகத்திற்கு ஒளியாய் இருக்க அழைக்கப்படும். இதையெல்லாம் குறிக்கிறது எது? இந்த லேம்ப் ஸ்டாண்ட். இந்த லேம்ப் ஸ்டாண்ட் வந்து சும்மா சாதாரணமா நம்ம சொல்லிட்டது போல இல்ல, அது கேண்டில் ஸ்டிக்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய நம்ம கேண்டில் ஸ்டிக்காட்ட யூஸ் பண்றோம். அக்காலத்துல அது எப்படி யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொன்னா, எண்ணெய் ஊற்றி திரியினால் எரியப்பட வேண்டியது. அதனால அதற்கென்ற ஒரு சில அமைப்புகள் உண்டு. அந்த லேம்ப் ஸ்டாண்டுக்கு எபிரேயர் அந்த மொழியில அதுக்கு என்ன பெயர்னா மெனோரா, மெனோரான்னு சொல்லி அதுக்கு பெயர். அதுக்கு வந்து அந்த கீழ்பகுதியில வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும், ஒரு பூ மாதிரி அதனுடைய அமைப்பு இருக்கும். அதற்கு மேல ஒரு கப், அந்த கப்புல ஒரு குமிழ், அதுக்கு மேல இன்னொரு, இப்படியாக இதனுடைய அமைப்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு குமிழிலும் ஒவ்வொரு தண்டிலும் இவ்விதமான அமைப்புகள், ஒரு பூ மாதிரி, அதற்கு மேல ஒரு கப்பு, அதுலதான் எண்ணெய் ஊத்தப்படும், அப்புறம் ஒரு குமிழ் இருக்கும், அதுக்கு மேல ஒரு சின்ன மொக்கு இருக்கும். இது வழியாதான் அந்த திரி வரும். இந்த கப்புல தான் எண்ணெய் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தண்டுலையும் இருக்கும். அந்த நடு தண்டுல, இந்த சென்ட்ரல் தண்டுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா 3 குமிழ்கள் இருக்கும். இப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த லேம்ப் ஸ்டாண்டு தான் மெனோரா என்று சொல்லப்படுவது. இதைத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு அந்த அன்னைக்கு இருந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கோயில்லையும் ஆலயத்திலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஆல்டர்ல அது முக்கியமா நாம பார்க்கிறோம். இது அடையாளத்துலதான். ஆனா இதன் அடையாள உட்கருத்து என்ன? இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் ஒளியானவர் அப்படிங்கிறது தான் அடையாளம். இப்போ இங்க அடுத்ததா நம்ம பார்க்கிறது டேபிள் ஆஃப் ஷோபிரெட். இது கர்த்தருடைய ஐக்கியத்தை காண்பிக்கிறது. காட்ஸ் ஃபெலோஷிப் வித் தி 12 tribes. அதனால 12 அப்பங்கள் அங்க இருக்கும். ஒரு அப்பமும் ஒரு கோத்திரத்தை ரெப்ரசன்ட் பண்ணி, அது ஒவ்வொரு சாபத்திலையும் அத எடுத்துருவாங்க, புதிதாய் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ அந்த அப்பத்தை ஆசாரியர்கள் உண்பார்கள். இந்த இடம் வந்து அந்த அந்த அமைப்பை எதை குறிக்குதுன்னா, கர்த்தரோடு கூட இந்த கோத்திரத்தாருக்கு இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. அந்த டேபிள் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சித்தீம் என்று சொல்லக்கூடிய அகேஷியா வுட்ல செய்யப்பட்டு அதன் மேல தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டா தங்க முலாம் பூசி இருக்கும். அது மாத்திரம் அல்ல, அந்த டேபிள்ல ஒரு இப்படி ஒரு ரிங் இருக்கும். எதுக்குன்னா 2 நீண்ட கம்புகள் சொருகப்படுவதற்காக. அந்த கம்புகளை வைத்துதான் அந்த டேபிளை தூக்கிட்டு போவாங்க. ஏன்னு சொன்னா, இந்த மக்கள் பிரயாணப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரமும் ஒவ்வொரு இடத்திற்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் அவங்க தூக்கிக்கிட்டு போகணும். போய் அடுத்த இடத்துல தங்கும் போது அந்த இடத்துல எங்க மேகஸ்தம்பம் நிக்குதோ அந்த இடத்துல அவங்க கூடாரம் போடுவாங்க. அங்க திரும்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பார்கள். So that is why it was not a perfect sanctuary. It was deficient. There was some defects. There was some imperfection in that. எதுனா இதெல்லாம் தான். முழுசா perfect sanctuary எங்க உள்ளது? heavenly sanctuary. பூமியில் உள்ள இந்த கூடாரம் இல்லை வேற எந்த ஆலய அமைப்புமே இந்த அளவிற்கு தான் குறுகிய ஒரு குறைபாடு உள்ளதாய் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த கம்பேரிசன் இதுல முக்கியமா நாம பார்க்கிறோம். அடுத்ததா இந்த ஷோபிரெட்ல நான் சொன்னது போல 12
அப்பங்கள் 2 6 6 அப்பங்களாக 2 வரிசையாக அடுக்கி வைத்திருக்கப்படும். இதோடு கூட வைன் வச்சிருக்கோம், ஒரு கப்ல வைன் இருக்கும். இன்னும் இது கூட வேற என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஊற்றக்கூடிய அந்த பிக்சர், அந்த ஜக்கு அது இருக்கும். இந்த இதையுடைய உள்ள அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னது போல 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல சொன்னது போல, ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவ அப்பம் என்பதை அது அறிவுறுத்துகிறது. அதோடு கூட அந்த ஜீவ அப்பத்திற்கு பங்காளிகளாக நாம எல்லாரும் இருக்கோம். அவருடைய மரணத்துல, அவருடைய உயிர்த்தெழுதல அவர் நமக்கு அதன் மூலமாக கொடுத்திருக்கிற, அவருடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக நாம் இதிலே பங்கு பெறுகிறோம். நம்ம கம்யூனியன், நம்ம ஒவ்வொரு வாரமும் எடுக்கிற கம்யூனியன், இதெல்லாம் இதற்கு அடையாளம். சரி, மூன்றாவதாக அந்த திரை. இந்த திரை தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற இடம். இதற்கு மிக அருகால தான் இந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், சுகந்த வாசனையின் பலிபீடம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது இந்த திரையை பார்ப்போமானால், இந்த திரை அது பர்டிகுலர் கலர்ல தான் இருக்கணும். அந்த பர்டிகுலர் நூல்கள்ல தான் அது செய்யப்படணும். அதற்கு பர்டிகுலர் டிசைன் இருக்கு, எம்ப்ராய்டர் டிசைன். என்ன எம்ப்ராய்டரி? கேரூபீம்களை எம்ப்ராய்டரி மூலமா டிசைன் பண்ணி, அந்த நூல்கள் எல்லாம் என்ன கலர்ல இருக்கணும்னு சொன்னா, ரத்தாம்பரம், பர்பிள், ப்ளூ, இந்த 3 கலர்ல தான் இருக்கணும். அது 4 தூண்கள் அதை பிடித்து தாங்கி கொண்டு இருக்கிறது. அந்த ரிங்ஸ் எல்லாம் தங்க மூலம் பூசப்பட்டதா இருக்கு. அந்த கொக்கிகள்லாம் தங்க மூலம் பூசின கொக்கிகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது முழு திரை. இதற்கு நடுவே எங்கேயும் கேப்ஸ் கிடையாது, பார்ட்டிஷன் கிடையாது. ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்ய, அந்த யோம் கிப்பூர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த பண்டிகை ஆசரிப்பு நாளில இவர் ஆசாரியர் எப்படி செல்வார் என்றால், அந்த திரைக்கு பின்பக்கமாய் சுற்றி தான் செல்லணும். திரைக்கு நடுவே பிரிச்சுக்கிட்டு போக முடியாது, ஏன்னா நடுவே ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த திரையத்தான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தன்று மேலிருந்து கீழே அது என்னாச்சு? கிழிந்து 2ஆய் பிரிந்தது. சோ இட் பேவ்ட் a way. இந்த திரை நமக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும், அதாவது பிதாவிற்கும் நமக்கும் நடுவே ஒரு பெரிய திரையாய் இருந்தது. ஆனா அந்த திரையை இயேசு கிறிஸ்துவின் மரணம் கிழித்ததினாலே ஒரு வழி உண்டாயிற்று. அதனாலதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த ஆக்சஸ் டு காட் அது நமக்கு கிடைத்தது. பிதாவோடு தைரியமாய் சேரத்தக்கதான, அவருடைய கிருபாசன தண்டையில சேரத்தக்கதான வழி, புதிதும் ஜீவனமான வழி நமக்கு உண்டாயிற்று இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால். இப்போ இங்க நாம என்ன பார்க்கிறோம்? அடுத்ததா ஆர்க் ஆஃப் த கவனன்ட். இதுவும் முழுக்க முழுக்க பொன்னினால் செய்யப்பட்டது. இதற்கு ஒரு இது இருக்கு, ஒரு பெட்டகம். அந்த பெட்டகம் மரத்தினால் செய்யப்பட்டு அதன் மேல பொன்னால் பூசப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அதற்கும் 2 பக்கமும் கம்புகள் வைக்கக்கூடிய பொன் வளையங்கள், அது அந்த போல்ஸ், அதுவும் வுடன் போல்ஸ் கவர்டு வித் கோல்ட். இந்த உடன்படிக்கை பற்றி, இந்த போல்ஸை பத்தி நமக்கு உடனே பார்த்தோம்னா ஒண்ணு ஞாபகம் வரும். என்னன்னா, தாவீதின் நாட்களில இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அவர் பெலிஸ்தியர்கிட்ட இருந்து எடுத்துட்டு வரும்போது
ரொம்ப உற்சாகமா எடுத்துட்டு வர்றாரு. அவருடைய அதி உற்சாகம் என்ன ஆச்சுன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஓவர் என்தூசியாசம் டு டூ சம்திங் குட். அதாவது ஊழியத்தை செய்வதிலும் கூட நமக்கு இப்படி உற்சாகம் வரும். ஆண்டவருக்காக தான் செய்யறேன், ஆண்டவரோட பணியை தான் செய்யறேன்னு நாம கொஞ்சம் உற்சாகத்துல செய்யும் போது அது என்ன ஆயிரும்னா, அவருடைய சித்தப்படி, அவருடைய திட்டப்படி நம்ம செய்யாம போயிருவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீது தூக்கிட்டு வந்த விதம் தான். அந்த பெலிஸ்தியர் இடத்துல இருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் எப்படி கூட்டிட்டு வந்தாரு? ஒரு பெரிய புது புது மாடுகளை கொண்ட அந்த வண்டியில, மாட்டு வண்டியில கொண்டு வந்தாரு அந்த பெட்டியை. அப்படி கொண்டு வரும்போது ஒரு சின்ன ஆட்டம் அடிச்சு அதை போய் அதை அவர் தொட்டுட்டாரு. அப்ப அந்த ஊசாங்கிற அந்த மனிதன் செத்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இது எல்லாவற்றையும் கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். Is so particular about the details of his covenant, the ark of the covenant. அதே மாதிரிதான் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் மிகவும் கவனமாய் இருக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவை எல்லாம் நமக்கும் நம்முடைய சின்ன சின்ன காரியங்களிலும் நிறைவேற்றணும். நாம் அதற்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கும். அதை நாம் செய்யாத போது நாம் சில காரியங்களை இழந்து விடுகிறோம். We don't enjoy the full blessings. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அவர் ஆசீர்வாதத்தின் முழுமையை நாம் அனுபவிக்கிறது இல்லை. பூரணத்தையும் ஏன் அனுபவிக்க முடியவில்லை என்றால், நம்மில் இப்படிப்பட்ட ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது. அன்றைக்கு பட்டுன்னு அடிச்சிட்டாரு, இன்றைக்கு கிருபையின் நாட்கள்ல இருக்கிறோம், மன்னிப்புல இருக்கிறோம். அதனால நமக்கு அந்த பூரணத்தை அனுபவிக்க முடியல, அந்த பெர்ஃபெக்ஷனை அனுபவிக்க முடியல. There is some lacking. அதை நாம் சரி செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஸோ அவ்வளவு பர்டிகுலரா அந்த டீட்டெயில்ஸ்ல அவர் இருக்கார். ஸோ அந்த ஆர்க் வந்து அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி அதுல கோல்டு பிளேட்டடா கோல்டு போல்ஸ் உள்ளதா இருக்கு. அதற்கு மேல் மூடி தான் ரொம்ப முக்கியம். அந்த மூடி தான், அதற்கு பேர் தான் மெர்சி சீட். அந்த அந்த கிருபாசனத்தில், அதுதான் கிருபாசனம். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேற்பகுதிக்கு பெயர் தான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்துலதான் இரண்டு கேருபீன்கள் அப்படியே நின்று அதை பாதுகாக்கிற இடமாகவும், அந்த இடம்தான் தேவ பிரசன்னம் உள்ள இடமாகவும் நாம் அதை பார்க்கிறோம். சரி, அதுக்கு முன்பாக இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருக்கு? 3 காரியங்கள் இருக்கு. என்னென்ன? உடன்படிக்கை பெட்டியில் உள்ளாக அந்த கற்பலகையில எழுதப்பட்ட 10 கற்பனைகளும், அது 2 கற்பலகைகளாய் உள்ள இருக்கு. அதற்கு மேலாக ஒரு பானை, அந்த பானையில மன்னா. மூன்றாவதாக ஆரோனின் துளிர்த்த கோல். இந்த ஆரோனின் துளிர்த்த கோல் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஏன் அது என்ன, எதனால அந்த காரியம் முக்கியம்னு சொல்லி என்னாகும் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்துல. ஜீவனுக்கும் மரணத்துக்கும் நடுவா அந்த கோலை தூக்கிட்டு ஓடுறாரு. அப்புறம் அந்த வாதைக்கு பின்பாக அந்த கோல் ஒன்றுதான், மற்ற எல்லா 12 கோலும் இருக்கும் போது, மக்கள் எதிர்த்து நிற்கும் போது ஆரோனின் கோல் மாத்திரம் துளிர்த்ததை நாம் அங்கே. சோ அதுதான் அந்த ஆரோனின் கோல். இந்த மன்னா எதை குறிக்குதுன்னு சொன்னா, மக்களுடைய நன்றி அறிதல் இல்லாத ஒரு காரியத்தையும், கர்த்தருடைய இந்த மக்களுக்காக செய்த அற்புதத்தையும் நாம் பார்க்கிறோம். God provided, அவர்களுக்கான காரியத்தை அவர் கொடுத்தார். அவர் வந்து பராமரித்தார். வனாந்தரத்துல உணவில்லாத இடத்துல எங்களுக்கு வேணும், உணவு வேணும், உணவு வேணும்னு கேட்ட உடனே யூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். So God can do, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர். இதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆனா அதை அந்த மன்னாவை கொடுத்த அற்புதத்தை இந்த மக்கள் என்ன செய்யல, விளங்கி கொள்ளல். அதனால அவங்க என்ன செய்தாங்க? நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் வாழ்ந்தார்.
நாமும் ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கும் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார். அதற்கு நாம சில சமயங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவருடைய காரியத்தை நாம என்ன பண்ணிடுறோம்னா மட்டுப்படுத்திடுறோம். We belittle the mightiness of God. இவ்வளவு பெரிய அற்புதமாய் நமக்கு இந்த காரியத்தை சேர்ந்திருக்கிறாரே, அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமான்னு யோசிக்காம அதுல நாம சில குறைகளை பார்த்துட்டு இன்னும் எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு கேட்கிறவர்களா காணப்படும். நாம் இதுல இருந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஸோ அன்கிரேட்ஃபுல்னஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேணும். நன்றி உள்ள இருதயம் இருந்தால் நம்ம துதி அதிகமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில துதி பெருகும். இரண்டாவதாக, கர்த்தருடைய அதிகாரத்தை, ஆளுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது. அந்த 12 கோத்திரத்தாருக்கு அந்த இடத்துல நடந்த காரியம் அதுதான். அதனாலதான் அந்த ஆரோனின் போல மாத்திரம் துடிக்க வச்சு அவருடைய அதிகாரத்தை அவர் அங்க வெளிப்படுத்தினார். மூன்றாவது, அந்த 10 கற்பனை. நாம் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாய பிரமாணத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் என்பதை அங்கு முக்கியமாய் சொல்லப்பட்டதற்காக. இந்த மெர்சி சீட் என்ன அதுக்கு நமக்கு அடையாளம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் அளிக்கிற மன்னிப்பு, அவருடைய கிருபை. நம்ம ஆண்டவர் ஒரே ஒருத்தர் தான் அன்கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ். எந்த விதமான நிர்பந்தனையும் இல்லாம நம்மை மன்னிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம் என்ன தப்பு செய்திருந்தாலும், திரும்ப திரும்ப செய்தாலும், அவருக்கே துரோகம் செய்கிறவர்களா இருந்தாலும் நம்மை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் தான் அதை செய்கிறவரா இருக்கிறார். வேற எந்த தெய்வமும் அப்படி செய்யாது. இதை அனுபவிக்கிற நாம் நம்ம அந்த மெர்சி சீட்ல பெற்றுக்கொள்கிறோம். கிருபாசன தண்ணீரே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே விதமாக நாமும் மன்னிக்க அழைக்கப்படும். ஏன்னா அவர் புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு முக்கியத்துவமே என்னன்னு சொன்னா, நான் மன்னிக்கிறேன், அதே சமயத்துல நான் அதை நினைப்பதில்லை. இதுதான் அவருடைய புதிய உடன்படிக்கையின் ஒரு முக்கிய சாராம்சம். I am willing to forgive you and I will not remember it. அப்ப நாமும் அவ்விதமாய் மன்னிக்க அழைக்கப்படுது. ஏன்னா நம்ம ஜபங்கள்லாம் எப்படி சொல்றோம்? நாங்க மன்னிக்கிறது போல நீரும் என்ன மன்னியும்னா, நாம் எப்படி மன்னிக்கிறோமோ அப்படி கர்த்தர் நம்மை மன்னித்தாரானால் நாம் எப்படி இருப்போம்? நாம எத்தனை மத்தவங்களை மன்னிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்படி கர்த்தர் நம்ம தண்டிக்கிறக்கு ஆயத்தமானால் என்னவாகும்? ஆகவே இந்த மெர்சி சீட் நமக்கு காட்டுற காரியம் என்னன்னா, அவருடைய கிருபை இரக்கம் என்பது மாற்றமல்ல, அவருடைய அன்கண்டிஷனல், நிபந்தனையற்ற, அளவற்ற அன்பின் மன்னிப்பை அது நமக்கு காண்பிக்கிறது. ஒருவேளை அந்த மெர்சி சீட் எப்படி இருக்குன்னு அமைப்பு பார்த்தீங்கன்னா, முழு பொன் ஒரு பாலத்துல செய்யப்பட்ட மெர்சி சீட். அதுல 2 கேருபீன்கள், அது இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து இருக்கும். அதற்கு இந்த விங்ஸ் இருக்கும். அது எல்லாமே அந்த மூடியாக அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் அமைப்பாக அது அமைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் ஆயத்தப்பட்டிருக்கிற இந்த ஆசாரியர்களின் முறைமைகள் நிறைவேற்றுவதற்கு ஆசாரியர்கள் இந்த முதலாம் கூடாரத்துல நித்தமும் பிரவேசிப்பார்கள். 7ஆம் வசனம் என்ன சொல்றது? 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். முக்கியமா நம்ம இதுல நோட் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் பிரவேசிப்பான். 1. சோ ஆனுவல், எவ்ரி இயர். 2வது, ரத்தத்தை தனக்காகவும் அவனுடைய பாவங்களுக்காகவும் அவன் அதை எடுத்துட்டு போவான். 3வது, ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்தும். அதாவது இங்க ஏன் அதை அப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னா,
முன்னாலேயே ஆசாரியர்கள் எல்லாம் நாள்தோறும் அவங்க செய்யறாங்க இல்லையா? அது என்னது? அப்ப அந்த பலி என்ன? அதெல்லாம் ஜனங்கள் அறிந்து செய்கிற பாவங்களுக்காக, அறிந்து செய்கிற குற்றங்களுக்காக, தப்பிதங்களுக்காக அவர்களே அவங்களுக்கு சக்திக்கேற்ற விதமா பலிக்கான ஆடுகளை கொண்டு வந்து அங்க செலுத்துறாங்க. இங்க பிரதான ஆசாரியன் உள்ளே போய் ஜனங்களுக்காக எதற்காக ஜெபிப்பான்னு, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்திருக்கிற பாவம், the sins of ignorance, அறியாம செய்த பாவங்களுக்காக பரிந்து பேசி பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த ரத்தத்தை எடுத்து பலி செலுத்தும். அது மாத்திரம் அல்ல, ஜனங்களுக்காக செலுத்துவதற்கு முன்பாக அவன் தன்னுடைய பாவத்துக்கும் செலுத்தும். ஏன்னா அவன் தன்னுடைய பாவத்துக்கும் செலுத்த வேண்டியதாய் இருக்கிறது. ஏன்னா அவன் பிரதான ஆசாரியனா இருந்தாலும் அவனும் ஒரு பாவி. ஆகவே அவனும் மன்னிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. இது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வான். அந்த நாளைதான் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 7 ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணும்போது இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சோ இந்த இந்த இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா இதோடைய அடுத்த பார்ட் நம்ம 10ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க ஜீசஸ் as the perfect sacrifice ன்னு பார்ப்போம். இங்க perfect sanctuary பார்க்கிறோம். அடுத்தது perfect sacrifice. அங்க நம்ம இதை குறித்து திரும்ப அங்க நம்ம வாசிப்போம். சரி. Sins of ignorance were the specific aim of the day of atonement. நோன் சின்னுக்கு முன்னாலேயே அந்த கோர்ட்யார்டுலயே அவங்களே செஞ்சிருவாங்க. ஆனா சின்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ்க்கு பிரதான ஆசாரியன் போய் அங்க பலி செலுத்தும். இவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் முக்கியமானது. ஏன்னு சொன்னா, அவர் நம்முடைய செய்த பாவங்கள், செய்யாத பாவங்கள், முந்தின காலத்திலே முன்னோர் செய்த பாவங்கள், இனி வரும் காலத்திலே வரக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவர் பாவ நிவர்த்தி ஒரே தரம் செய்து விட்டார். வித்தியாசம் தெரியுதா? இவங்க ஆனுவலா போய் செய்யணும், அவங்களுக்காக செய்யணும், அப்புறம் மற்றவர்களுடைய அறியாத பாவங்களுக்காக செய்யணும். ஆனா இவரோ முக்காலத்து பாவங்களுக்காகவும் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு, அவர் பாவம் இல்லாதவராய் இருந்த பொழுதும் நமக்காக அவர் பாவமாகி நமக்காக அவர் பலியை செலுத்தினார். So that was his superiority. That was his supremacy of the priesthood. அப்போ இந்த கூடாரம் எல்லாம் அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிற நம்முடைய பூமிக்குரிய காரியங்களை சொல்லுகிறது. ஆனா இதையெல்லாம் எப்போ ஒரு நிழல் ஆட்டம் போல பரலோகத்தில் இருக்கிற அந்த மெய்யான அந்த டிவைன் சாங்சுவரிக்கு ஒரு நிழல் ஆட்டம், ஒரு ஷேடோ, ஒரு நிழல் ஆட்டம். இது அது ஒரு அப்படியே ஒரு அவுட்வேர்டு இதுதான் கொடுக்கும். ஒரு ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்காது. அது மாதிரி அந்த அங்கு நடக்கிற காரியங்களுக்கு இது ஒரு நிழல் ஆட்டம், அவ்வளவுதான். இது மனுஷனுடைய முழு காரியத்தையும் அது பரிசுத்தப்படுத்தாது. நம்ம இந்த பழைய முறைமைகளை பார்க்கும்போது அவர்கள் செலுத்துகிற எல்லா பலிகளும் பாவத்தை மூடும். It will cover the sin. Again they have to sacrifice. வருஷம் செய்யணும். ஒரு பூரணத்துக்கு கொண்டு போகாது, பாவம் இல்லாமைக்கு கொண்டு போகாது, பாவத்தை முழுமையாய் மன்னிக்கிறதற்கு அது வழி உண்டு பண்ணாது. பாவத்தை மூடுவதற்கு தான் அந்த பலிகள் பிரயோஜனமா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் செலுத்துகிற பலிய, அவர் தன்னையே கொடுத்த பலிய, அதன் மூலமாக அவர் பாவத்தையே அவர் என்ன செய்யறாரு? நிவர்த்தி செய்கிறார். அவர் கம்ப்ளீட்டா அதை எடுத்துடுறார். He removes the sin. அதுதான் அந்த பழைய ஆசரிப்பு முறைமைக்கும்
புது ஆசரிப்பு முறைமைக்கு உள்ள வித்தியாசம். So cleansing is incomplete. திரும்ப திரும்ப அவங்க செய்ய வேண்டியதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So that is the weakness. ஏன் பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் இம்பர்ஃபெக்ட்னு சொல்றோம்னா இதுதான் காரணம். அந்த பிரதான ஆசாரியனும் பாவையா இருக்கிறபடினால தனக்காக பலி செலுத்தணும், திரும்பவும் வருஷா வருஷம் அதை செலுத்தணும். மூன்றாவதாக மனிதர்களுக்காய் அவன் ரெப்ரசன்ட் பண்ணி செலுத்துகிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவோ எல்லாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் பாவம் இல்லாதவராய் ஒரே தரம் அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அதுதான் அவருக்கு இருக்கிற வித்தியாசம். சரி, இப்போ 12ஆம் வசனங்கள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இந்த ஆட்டுக்கடா நிலங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். So that is why the sacrifice of God அல்லது the priesthood of Jesus is superior than the other priesthood. இந்த ஆசரிப்பு கூடாரம் அது பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரமாய் இவர் இங்கிருக்கிற அந்த காரியத்தை பரலோகத்தில் அவர் எப்படி செய்கிறார் என்பதை நம்ம இனி அடுத்த பகுதியில பார்க்கணும். அவர் எப்படி ஆசாரியராய் இங்க சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்து மரித்த பின்பு அந்த ஆசாரியத்துவத்தை தொடர்ந்து பரலோக சாங்சுவரியில எப்படி செய்கிறார் இந்த பின்பகுதியில பார்க்கணும். இப்ப இங்க ஒரு தாமஸ் கெல்லிங்கிறவர் ரொம்ப அழகா ஒரு இதை எழுதியிருக்கிறாரு. No temple made with hands. His place of service is in heaven itself. He stands a royal priesthood. In him the shadows of the law are all fulfilled and now withdrawn. அதாவது பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தினால உண்டானது எதில், இங்க பூமியில் உள்ள எந்த ஆலயமோ ஆசரிப்பு கூடாரமோ அவருடைய சர்வீஸ்க்கு ஈக்குவல் ஆனதல்ல. அவர் அங்கே பரலோகத்திலே நமக்காக இந்த ஆசரிப்பை தொடர்ந்து செய்கிறார். சோ அதனாலதான் நம்ம இங்க அதை பார்க்கிறோம். அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய priesthood is superior. ஏன்னா அவர் வாலண்டரியா தானா கொடுத்தாரு. எதுவும் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்ல அவருக்கு ஆசாரியத்துவம் வரல, அப்பாயிண்டடா வந்தது. கர்த்தர் அவரை நியமித்திருந்தார். சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம், 110 எல்லாம் வாசிக்கிறோம். அவரையே அவர் நியமித்து, பிதாவானவர் அழைத்து நியமித்த காரியம். அவர் ஆரோனுடைய வம்சத்துல வரல, இவர் யூதா கோத்திரத்தில் வந்தவர். ஆனால் இவருக்கு அந்த ஆசாரியத்துவத்தை கொடுத்தோம், பிதாவானவர் அதை கட்டளையிட்டு. அப்பேற்பட்ட ஆசாரியத்துவத்தை பெற்ற இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாய் கொடுத்தார். பாவமறியாத அவர் நமக்காக அவர் பாவமானார். சோ அததான் நம்ம இங்க பாக்குறோம். மறுபடியுமா அவர் திரும்ப அதை வலியுறுத்துகிறார். இந்த காளை வெள்ளாட்டுக்கடா இந்த காரியங்களினால் எல்லாம் சரீரம் சுத்தமாகும் சொன்னா நம்முடைய மனசாட்சி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய இப்படி குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை அவர் சொல்றாரு. நம்ம அதனாலதான் கம்யூனியன் எல்லாம் நம்ம சொல்றோம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டின்னு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? இதான் அர்த்தம். திஸ் இஸ் த ரீசன். அவர் தன்னை பலியாய் கொடுத்து அவர் அப்படி செய்தார் என்று சொல்லி நாம பார்ப்போம். இப்போ இதுல இந்த ஒரு வசனம், ஒரு வார்த்தை வருது, அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்குறேன். என்னன்னு சொன்னா, இந்த கடாரியன் சாம்பல் அப்படின்னு சொல்லி வருது. இந்த கடாரியன் சாம்பல்ன்ற வார்த்தைக்கு அது அவங்களுடைய ஜூயிஷ் கல்ச்சர், ஜூயிஷ் முறைப்படி அதை அவர்கள் செய்யணும். அப்போ அது அந்நாட்களிலேயே அந்த கடாரி எப்படிப்பட்ட கடாரியா இருக்கும்னு சொன்னா, ரெட் ஹீஃபர், சிவப்பு கடாரி. சரியா? இப்ப பாருங்க, கோஇன்சிடென்ஸ் ஆர் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி செகண்ட் கமிங் எப்படி நடக்குது. அந்த புதிய ஆலயம்,
இப்போ எருசலேமில் உள்ள அந்த அல்-அக்ஸா மாஸ்க் இருக்கிற இடத்துலதான் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அது கொஞ்சம் தள்ளி ஒரு ஆலயம் கட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டுருச்சுன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வருவதற்கு அடையாளம் அப்படின்னு அந்த வருங்கால நிகழ்வுகளை சொல்லுகிற வேத அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இது இப்படி இருக்க, இந்த புதிய ஆலயம் கட்டப்படுறதுக்கு தேவையான அனைத்து பணமும் இப்ப நம்ம ஒவ்வொன்றும் பாக்குறோம். பொன்னினால் செய்யப்பட்டது இது என்னன்னு எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு. there is a treasury, there is a committee for this new temple. அந்த டெம்பிள் கமிட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய அளவு பணம் ரெடியா இருக்கு, வேண்டிய அளவு கோல்டு ரெடியா இருக்கு, சில்வர் ரெடியா இருக்கு, என்னெல்லாம் தேவையோ எல்லாம் ரெடியா இருக்கு. வந்தா வெரி ஃபியூ டேஸ்ல அவங்க அதை கட்டிடுவாங்க. ஒன்லி திங் இஸ் தே நீட் தட் பிளேஸ். அதுக்கு பிளேஸுக்கான பர்மிஷன் சாங்ஷன் கிடைக்கும். அது அந்த வார்னாலதான் முடியும். அந்த வார் நடந்து முடிஞ்சாதான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வரும். அந்த அக்ரிமெண்ட்டையே அந்தி கிறிஸ்து தான் செய்வார். So a leader will rise up and he will do it. That is what the Bible says. So அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல இந்த யூதர்கள் இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் ரெடி ஆகிட்டே வர்றவங்க அந்த சிவப்பு கடாரி அந்நாட்களுக்கு பிறகு அந்த கடாரியே பூமியில இல்ல. இந்த சிவப்பு கடாரி இல்ல. இந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு, அது அந்த கடாரியின் சாம்பலை நம்ம தெளிக்கணுமே. நம்ம நல்ல மனசுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் எல்லாரும் அந்த யூதர்கள் யூத முறைமையே தான் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சோ அதே பழைய அந்த சடங்குகள், அந்த ரிச்சுவல்ஸ், அந்த வே ஆஃப் வர்ஷிப்பிங் அப்படியே தான் நடக்கணும்னு காத்திருக்காங்க. சோ இந்த புதிய ஆலயம் கட்டிட்டாங்கன்னா அதைத்தான் அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி அவங்க செய்யும் போது அவங்க காத்திருக்கிறது எதற்காகனா இந்த சிவப்பு கடாரிய உலகம் முழுவதும் தேடிட்டு இருக்காங்க அந்த கமிட்டி பீப்புள். அண்ட் டு த சர்ப்ரைஸ், இன்றைக்கு உலகத்துல ஒரு பகுதியில இந்த சிவப்பு கடாரி ஆயத்தமாயிருக்கிறது. அது ஒரு பலவிதமான ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு அந்த சிவப்பு முழு பழுதற்ற சிவப்பு கலர்ல ஒரு கடாரி ரெடி ஆயிடுச்சு. Again, it's a sign for us to understand the end times are very near. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வர இருக்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபமாய் இருக்கிறது. அதற்கு முன்பாக நம்மை அவர் எடுத்துக்கொள்வார் என்று நாம் நம்புகிறோம். சபையாய் எடுத்துக்கொள்வார் என்று நம்புகிறோம். அதற்கேற்ற ஆயத்தம் நம்மில் இருக்க வேண்டும். இதற்காக தான் இதை சொல்றோம். கடாரி அதைத்தான் குறிக்குது. அங்க ஒரு மனசாட்சிங்கிற பெயர் இருந்ததுனால இங்க நாம கொஞ்சம் பாக்குறோம். நம்முடைய மனசாட்சியை குறித்து வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சூடுண்ட மனசாட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தீத்து 1-15ஆம் வசனத்துல அங்க இருக்கிற மனசாட்சி எப்படிப்பட்ட மனசாட்சின்னா தீதான மனசாட்சி, கெட்ட மனசாட்சி. ஹீப்ரூஸ் 10:22ல ஈவில். இப்படி அந்த வார்த்தைகள் பல விதமாய் மாற்றி மாற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் நம் மனசாட்சிகள் இப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த மனசாட்சியை நமக்குள்ள ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா அது ஒரு கருவி மாதிரி. அது நம்மை வழிநடத்துவதற்காக. ஆனா அது பெர்ஃபெக்ட் கிடையாது. இதை பெர்ஃபெக்ட் பண்ணக்கூடியது ஆவியானவர். அவராலதான் அதை முழுமையாக்க முடியும். அவர் தான் அதை சரிப்படுத்த முடியும். இது ஒரு காருக்கான ஒரு கருவியா இருக்கலாம், ஸ்டியரிங் வீலா இருக்கலாம். அந்த ஸ்டியரிங் வீல் காரை ஓட்டாது, அதுக்கு ஒரு டிரைவர் வேணும். அந்த டிரைவர் ஆவியார்.
ஆனா அந்த ஸ்டியரிங் வீல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம இங்க சோ அந்த மாதிரி இந்த வசனத்துல நம்ம மனசாட்சியை குறித்து, அடுத்த வசனத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம்? அந்த ஆசாரியத்துவத்தை அவர் நமக்கு ஒரு மத்தியஸ்தராய் செயல்படுகிறார். மத்தியஸ்தராய் செயல்படுகிறார். இப்போ இதுவரைக்கும் பூமியின் கூடாரம், அதனுடைய ஆசாரியத்துவம், அப்ப அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம், அவருடைய சிலுவையின் மரணம், அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று விட்டார். இப்ப பரலோகத்திலே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த எபிரேயர் புத்தகத்தின் ஒரு நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக பரலோகத்தில் அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதையும் விளக்குகிறது இந்த புஸ்தகம். சோ முதல்ல இந்த புஸ்தகம் அதுல அவர் முதல் கொடுக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்காக அவர் அங்கே மத்தியஸ்தராய் செயல்படுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதாவது அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக அந்த ஒரு தகுதியை அவர் பெற்றுக்கொள்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினால சுத்தமாக்கப்பட்டு அவருடைய ராஜரீக சந்ததியாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய தேவ சந்ததியாக, தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக, பேதுருவின் புத்தகத்துல நம்மை குறித்து பேதுரு அங்க எழுதுறது போல ஆசாரிய கூட்டமாக நம்மை அவர் தெரிந்து கொள்ளும்படியாக நமக்காக அவர் அங்கே மத்தியஸ்தராய் இருந்து பிதாவோடு கூட நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை போலவே, எப்படி அவர் நம்மை மன்னித்தாரோ அது போல நாம் மன்னிக்கணும். எப்படி அவர் அங்க மத்தியஸ்தராய் இருந்து பரிந்து பேசுகிறாரோ, அடுத்த ஸ்டெப் நமது நாம மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களாய், அவர்களுக்காக நாம் என்றும் அந்த மன்றாட்டு தூபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஏன் நான் தூபம்னு சொல்றேன்னு சொன்னா, சுகந்த வாசனையாக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படுகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம். சோ அவர் பிரேயர் இஸ் தட் இன்சென்ஸ். அந்த ஆல்டர்ல ஹோலி பிளேஸ்க்கும் ஹோலி ஆஃப் த ஹோலிஸ்க்கும் நடுவுல இருக்கிற திரைக்கு பக்கத்துல ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இருக்கு இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை. தட் இஸ் த பிளேஸ் which gives that fragrance. அந்த இடம்தான் நம்முடைய ஜெப தூபம். அந்த இடம்தான் நம்முடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டிய இடம், மன்றாட்டு ஏறெடுக்கப்பட வேண்டிய இடம். அதுதான் தூப வர்க்கமாக, அதுதான் சுகந்த வாசனையாக எழுப்பப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிதாவுடைய சன்னிதானத்துல அது போய் எட்டுகிறது. இந்த திரை கிழிக்கப்பட்டுருச்சு. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அப்படியே அவருக்கு சுகந்த வாசனையாக அங்கு போய் சேருகிறது. இதை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, விசேஷமாக இந்த நாட்கள்ல அதிகமாய் மன்றாட, ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னா, இப்ப நம்ம செய்யலைன்னா இப்ப நாம பின்னால கஷ்டப்படுவோம். நாம் இதற்காக வருத்தப்படுகிற நாட்கள் வரும். அதனால நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோம். முடிவு அவருடையது, ஆளுகை அவருடையது. நம்மை ஆளுகிறவர் அவர். இந்த மக்கள் யாரும் அல்ல, எந்த கட்சியினரும் இல்ல, எந்த தலைவரும் இல்லை. யார்கிட்ட இருந்து நன்மை வராது. நமக்கு நன்மை கர்த்தரிடத்துல இருந்து தான் வரும். ஆனா நாம் இந்த காலகட்டத்துல ஜெபிக்கிறோமா? இதை கர்த்தர் பார்க்கிறார். நியாயம் அகன்றது, சத்தியம் புரட்டப்பட்டது, வீதியில துன்மார்க்கம் நடக்குது. இப்ப அவர் யார தேடுறாரு? விண்ணப்பிக்கிறவன் ஒருவன் உண்டோ என்று தேடுகிறார். அப்ப அந்த ஒருவனாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்காக அவர் தொடர்ந்து அங்க விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்காக தொடர்ந்து அங்க மத்தியஸ்தராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இங்க நெகேமியாவை போல, எசேக்கியா ராஜாவை போல நாம் நம்முடைய தேசத்துக்காக, யோசபாத்தை போல, எங்களுக்கு பலன் இல்ல சுவாமி, நாங்க அவங்களுக்கு எதிர்த்து நிக்கவே முடியாது, எல்லா அதிகாரத்தையும் அவங்க கையில வச்சிருக்காங்க, நாளைக்கு வந்தாங்கன்னா நாங்க எல்லாத்துக்கும் அவங்கள கெஞ்சி நிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஆனா நாங்க நம்புறோம், எங்களை ஆளுகிறவர்
நீர் சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் மாறுதலை உண்டு பண்ணுவார். ஏன்னா அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிப்போம். அடுத்த வகுப்புல அடுத்த ஸ்டடியில ஜெபிக்கலாம். எங்கள் அருமையான பரம தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த பூமியில இருக்கிற ஆசாரியத்துவத்தையும் ஆசரிப்பு கூடாரங்களையும் ஆண்டவரே ஒரு முழுமையற்ற நிலைமையில இருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் குறித்து நாங்க வாசிக்கும் போது நீர் எவ்வளவு பரிபூரணர், நீர் எங்களை எவ்வளவு பரிபூரணப்படுத்தியிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சொன்னீர், நான் இவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர் சுவாமி. எங்களுக்கு எதை நீர் செய்தாலும் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்மில் வருகிறவனுக்கு, உம்மிடத்தில் வருகிறவனுக்கு தாகம் இல்லை, உம்மிடத்தில் வருகிறவனுக்கு பசி எடுக்காது. எல்லாவற்றையும் திருப்தியாய் கொடுக்கிற தேவன் சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு எல்லாம் பூரணமானது சுவாமி. நித்தியத்துக்கு ஏதுவானது. இட்டர்னல். ஆல் அவர் blessings are eternal because you are eternal. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த உண்மையை இந்த 9ஆம் அதிகாரத்தின் ஒரு கம்பாரிசன் மூலமாக நாங்க கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பரலோகத்தில செய்து கொண்டிருக்கிற அந்த பணியை நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலோகத்தில செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாங்கள் ஜெபிக்கும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு நாங்கள் தான் காரணர், நாங்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, இந்த பூலோகத்துல நீ பரலோகத்தில் செய்கிற அனைத்து காரியங்களையும் நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியா நோக்கி பார்க்கிறோம். ஆசாரியர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறீர் ஆண்டவரே. எங்களை ராஜாக்களாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மத்தியஸ்தராய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பணியையும் நாங்க அப்படி செய்யத்தக்கதாக எங்களுக்கு கிருபத்தாரும், புரிந்து கொள்ள உதவி செய்யும். மற்றவர்களுக்கு நாங்கள் இதை பகிர்ந்து கொள்ள கிருபத்தாரும். இன்றைக்கு வந்திருக்கிற சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிதாய் வந்திருக்கிற சிஸ்டர் விமலாவுக்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து வருகிறதற்கு அவங்களுக்கு வாஞ்சையும் விருப்பத்தையும் தாரும், நேரத்தை ஒதுக்க கிருபை தாரும். இன்னொரு சகோதரியையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் வந்து சேர நீர் உதவி செய்யும் சுவாமி. இது ஒரு பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே. நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர், தெரிந்து வைத்திருக்கிறீர். எங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு, அதை நாங்க நிறைவேற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். சும்மா ஒரு it is not an accident, Lord. I know you have a great plan for all of us. அதற்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you, sister.